வணக்கம். இன்னைக்கு நம்ம தினமும் பயன்படுத்துகிற சானிட்டரி பேடில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றியும், அதுக்கு நம்ம மாற்று ஏதாவது வழி கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு டெமோ நம்ம பார்க்கலாமா? வாங்க. நம்ம வழக்கமாக கடையில் வாங்குகிற பிளாஸ்டிக் மற்றும் சிந்தட்டிக் பேடில் காற்று உள்ளேயே போகாது. இதனால தான் எரிச்சல், கிருமி தொற்று அப்படின்னு நிறைய வர்ற வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் வேறு நம்ம யூஷுவலாக வாங்குகிற பேடில் இருக்குது. என்னென்னா, அந்த பேடை வெள்ளையாக்குறதுக்காக குளோரின் சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. அது நம்ம உடம்புக்கு எவ்வளோ தீங்கு தருதுங்களா? அதுதான் நமக்கு அரிப்பு, இச்சிங், இரிட்டேஷன், ரேஷஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் நமக்கு உண்டு பண்ணது அந்த கெமிக்கல் தான். ஆனால் நம்ம ஆர்கானிக் பேடில் முழுக்க முழுக்க பருத்தி காட்டன் தான் இருக்குது. ப்ளஸ் ஆலோவேரா ஜெல்லும் இருக்கிறதுனால இது நமக்கு எந்த வித அரிப்போ, அசௌகரியம் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்கவே கொடுக்காது. இதில் இயற்கையான துணி போல் காற்றோட்டம் இருக்கிறதுனால இது நம்ம ஃபேஸ் பண்ணுற பிரச்சனையான இச்சிங், இரிட்டேஷன், ரேஷஸ் அப்படின்னு எதுவுமே எந்த பிரச்சனையுமே நமக்கு வராது. நம்ம இந்த ஆர்கானிக் பேடில் தண்ணீர் ஊற்றினோன்னா எப்படி மொத்த தண்ணீரையும் நல்லா உறிஞ்சி உள்ளே எடுத்துக்கிட்டு ஈரத்தன்மை இல்லாத மாதிரி காமிக்கும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டெமோ வீடியோவில் பார்ப்போம். நம்ம எவ்வளோ தண்ணி 75 ml தண்ணி நான் ஆர்கானிக் சானிட்டரி நாப்கினில் ஊற்றிருக்கேன். பட் இருந்தாலும் அந்த டெமோவில் எப்படி காமிக்குதுன்னு பாருங்கள். ட்ரையாகவே வச்சுக்கிறோம். நம்ம ஸ்கின்னை ட்ரையாக வச்சுக்குவோம். இந்த ஆர்கானிக் பேடை இதுதான் நம்ம ஸ்கின்னை ட்ரையாகவே வச்சுக்க உதவுறதுனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இச்சிங், இரிட்டேஷன், ரேஷஸ் அந்த மாதிரி நிறைய பெண்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனையே அதுதான். வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி, நம்ம ஃபேஸ் பண்ணுற பிரச்சனையே இதுதான். ப்ளஸ் கெமிக்கல் இருக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது கிடையாது. அதனால் இந்த ஆர்கானிக் ஜெல் பேடை யூஸ் பண்ணுறதுல நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம உடம்புக்கு நல்லது. ப்ளஸ் ஈஸியாக இது மண்ணில் மக்கி போகிறதுனால இது மண்ணுக்கும் நல்லது. இதை நம்ம தானங்க நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணும் இல்லையா? மாதம் வெறும் 5 நாளில் தான் நமக்கு நார்மலாக கிடைக்கிற பேடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம கெமிக்கல் நிறைஞ்ச பேடை யூஸ் பண்ணும்போது அதுதாங்க நம்ம அலட்சியமாக நம்ம இருக்கிறோம். நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிறதுல நம்ம கையில் தான் இருக்குது. ஆனால் நம்ம கவனம் எதுவுமே நம்ம ஹெல்த் மேலே இருக்கிறது கிடையாது. இனிமேலாவது நம்ம மாற்றம் ஒன்றே மாறாதது இல்லையா? அந்த மாற்றத்தை தேடி நம்ம தான் போகணும். சரிங்களா? இந்த ஆர்கானிக் முறையில் தயாரித்து இந்த பேடை யூஸ் பண்ணுறதுனால நமக்கும் நல்லது, நம்ம மண்ணுக்கும் ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒன்லி மெசேஜ் பண்ணுங்கள். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோஸ்.